இறைவாறுதல் தேடி ஆதரிப்பாயன வந்தோ உன்னாலய வாசலிலே அனைத்தையும் படைத்திடும் இறைவா, இந்த அகிலமும் போற்றிடும் தலைவா, நீ இன்றி கந்தனில் நீதியின் பாதையில் வழி நடத்த இங்கு யாரும் இல்லை. தினம் வாழ்த்திட வேறொரு தேவனில்லை. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம், குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. திருப்பலி கண்டிட வருகவென்றழைத்தோம், இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. அன்பினை தேடியே வந்தோம், அருள் வாழ்வினில் பகிர்ந்திங்கு நின்றோம். ஒரு மனதாகவே ஓரினமாகவே உன் புகழ் பாடவே வரம் தருவாய், எமை புதியதாய் மனிதனாய் மாற்றிடுவாய். திருப்பலி முன்னுரை. கூடி ஜெபிக்கும் குடும்பம் இறைவன் குடியிருக்கும் கோவில் என்ற வார்த்தைகளுக்கேற்ப ஒரே இறை சமூகமாய் கூடி வந்துள்ள இறைமக்கள் அனைவருக்கும் புனித இஞ்ஞாசியாரின் 9ஆம் நாள் நவநாள் திருப்பலி வாழ்த்துக்கள். குடும்பமும் இறைவேண்டலும் என்ற தலைப்பில் சிந்திக்க அழைக்கப்பட்டுள்ள நாம்
நம் குடும்பங்களில் எவ்வாறு இறைவேண்டல் செய்கின்றோம் என்பதை சிந்திப்போம். தன் இக்கட்டான சூழலில் குடும்ப வாழ்வை ஆரம்பிக்கும் தோபியா, சாரா இருவரும் இறைவேண்டல் மூலமாக அழகையின் சோதனையை முறியடித்து வாழ்வை முழுவதுமாக இறைவன் பாதத்தில் வைத்து இறைவேண்டல் மூலமாக வெற்றியை காண்கின்றனர். இன்றைய 2ஆம் வாசகத்தில் கூறியுள்ளது போல ஆண்கள் அனைவரும் பெண்களின் பலவீனங்களில் உறுதுணையாக இருக்க வேண்டும். அதேபோல் பெண்கள் வெளி அலங்காரத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் பரிசுத்தமாய் உள்ளத்தோடு நன்மை செய்து வாழ வேண்டும். உள்ளரங்கமாக நம் குடும்பத்தில் இறைவேண்டல் செய்யும்போது இறைவன் அதை வெளியரங்கமாக பல பதில்களை தருவார். நமது குடும்பங்களிலும் பெற்றோர் பிள்ளைகளுக்காகவும், பிள்ளைகள் பெற்றோருக்காகவும் குடும்பமாக இணைந்து மற்றவருக்காகவும் ஜெபிப்போம். நமது குடும்பமும் இறைவேண்டல் மூலமாக திருக்குடும்பமாக மாற வரம் வேண்டி இணைவோம். இத்திருப்பலியில் நம்முடைய ஊருக்கு வருகை தந்து சிறப்பாக இந்த திருப்பலியை நிறைவேற்றி தருவதற்காக வந்திருக்கக்கூடிய அனைத்து அருட்சந்தையர்களையும் நம்முடைய ஊரார் அனைவருடைய சார்பாக வருகை என்று கரங்களை தட்டி அன்போடு வரவேற்கின்றோம். மேலும் இந்த திருப்பலியானது இறை மக்கள் அனைவருடைய கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நமது குடும்ப நலனுக்காகவும் சிறப்பாக குடும்பத்திலே நாம் நினைத்து ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து தேவைகளுக்காகவும் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்விற்காகவும் ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. மேலும் இந்த திருப்பலியானது திருமதி ஜோஸ்பின் மேரி குடும்பத்திற்கு ஆண்டவர் இந்நாள் வரை செய்த எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லி இந்த பரிசுத்தமான திருப்பலியில் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக திருப்பாடல் 145 இறைவசனம் 18 சொல்கிறது, தம்மை நோக்கி மன்றாடும் அனைவருக்கும் ஆண்டவர் அண்மையில் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. இதோ ஆண்டவருடைய அருகில் இருக்கின்றோம். மத்தேயு நற்செய்தி 7:7 வாசிக்கின்றோம், கேளுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுகிறவன் கண்டறிவான் என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் நாம் ஒவ்வொருவரும் உருக்கமாக ஜெபிப்போம். வல்லமையான கடவுள் இதுவரை நமது குடும்பத்தை வழிநடத்தி வந்திருக்கின்றார். மார்த்தா ஆண்டவரிடம் சொன்னால், இப்போது கூட நீர் கடவுளிடம் ஜெபித்தால் நிறைவாக பெற்றுக்கொள்வோம் என்று சொன்னால், இந்த முக்கியமான நாளிலே நமது குடும்பத்தை சார்ந்த நிகழ்வுகள், நாம் செய்து வருகின்ற பணிகள், தொழில்கள் அனைத்தும் மேன்மையடைய புனிதர் வழியாக சிறப்பாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. சகோதர சகோதரிகளை, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
உன்னதங்களிலே கடவுளுக்கு ஆட்சி உண்டாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே, இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீ ஒருவரே தூயவர், நீ ஒருவரே ஆண்டவர், நீ ஒருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். ஜெபிப்போமாக. இறைவா, உமது பெயரின் அதிமிக மாட்சியை பரப்ப உமது திரு அவையில் புனித இஞ்ஞாசியாரை தேர்ந்தெடுத்தீரே. அதனால் அவருடைய உதவியாலும் எடுத்துக்காட்டாலும் மண்ணுலகில் தீமைகளை எதிர்த்து போராடவும் விண்ணுலகில் அவரோடு வெற்றி வாகை சூடவும் எங்களுக்கு அருள் புரிவீராக. உமோடு தூயாவின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசக முன்னுரை. இன்றைய முதலாம் வாசகத்தில் தோபியா சாரா இருவரும் தன் இல்லற வாழ்க்கையை தொடங்க முன் இறைவனிடம் தங்கள் வாழ்வையை ஒப்படைத்து தங்கள் பயணத்தை தொடங்க இருக்கின்றனர் என்பதை வாசிக்க இருக்கின்றோம். 7 முறை மணமுடித்தும் தன் வாழ்வை தொடங்கும் முன்பே அலகையினான் சோதனையினால்
சாராவின் வாழ்வு ஓர் இரவிலே முடிந்து விடுகின்றது. இப்படியே தன் வாழ்க்கை பயணத்தை குறித்தான சாராவின் கலக்கத்திற்கு முற்றுப்புள்ளியாக தோபியா வந்தார். இருவரும் அலகையின் சூழ்ச்சியை எதிர்கொள்ள இறைவனிடம் மன்றாடுகின்றனர். நாமும் இன்று நம் குடும்பங்களில் இறைவேண்டலில் ஈடுபடுகின்றோமா என்ற சிந்தனையோடு செவிமடுப்போம் இவ்வாசகத்திற்கு. முதல் வாசகம். தோபியா எழுதிய இணை திருமுக நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 8, இறை வார்த்தைகள் 4, அதனைத் தொடர்ந்து 9 வரை. சாராவின் பெற்றோர் வெளியில் சென்று அறையின் கதவை மூடினர். தோபியா படுக்கையிலிருந்து எழுந்து சாராவிடம், அன்பே எழுந்திரு, நம் ஆண்டவர் நம்மீது இறங்கி காத்தருளுமாறு பணிந்து வேண்டுவோம் என்றார். சாரா எழுந்து நின்றாள். அவர்கள் மன்றாடத் தொடங்கி தங்களை காத்தருளுமாறு வேண்டினார்கள். தோபியா பின்வருமாறு வேண்டினார். எங்கள் மூதாதையரின் இறைவா போற்றி, உமது பெயர் என்றென்றும் எல்லா தலைமுறைக்கும் போற்றி. வானங்களும் உம் படைப்பு அனைத்தும் எக்காலமும் உம்மை போற்றுக. நீர் ஆதாமை படைத்தீர். அவருடைய மனைவி ஏவாளை அவருக்கு துணையாகவும் ஆதரவாகவும் உண்டாக்கினீர். அவர்கள் இருவரிடமிருந்தும் மனித இனம் தோன்றியது. மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதென்று அவனுக்கு தகுந்ததொரு துணையை உருவாக்குவோம் என்று உரைத்தீர். இப்பொழுது என் உறவினள் இவளை நான் மனைவியாக ஏற்றுக்கொள்வது இச்சையின் பொருட்டன்று, நேர்மையான நோக்கத்தோடுதான். என் மீதும் இவள் மீதும் இரக்கம் காட்டும். நாங்கள் இருவரும் முதுமை அடையும் வரை இணைபிரியாது வாழச் செய்யும். இருவரும் ஆமேன் ஆமேன் என்று கூறினர். அன்று இரவு உறங்கினர். இது ஆண்டவர் வழங்கும் அல்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
நம்மோடு இருப்பது வரைதான் நமக்கு பேரழகு, இல்லையே நமக்கு ஏதழகு. புன்னகை விரித்தால் சொல்லழகு. கோபுரம் அசைந்தால் கொடி அழகு, ஒரு நீதியில் வாழ்ந்தால் கொடி அழகு. கண்ணின் மீது தவிழ்வது வரைதான் தாரை பேரழகு. இறைவன் நம்மோடு இருப்பது வரைதான் நமக்கு பேரழகு, இல்லையே நமக்கு ஏதழகு. நீ இல்லாமல் நான் இல்லை, நின்னருள் இன்றி கதியில்லை. வாழ்விலும் தாழ்விலும் என்னுடன் இருந்தாய், என் வாழ்க்கை பேரழகு, இல்லையே என் வாழ்வில் ஏதழகு. இறைவா என் வாழ்வில் ஏதழகு. இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய வாசகத்தின் கணவரும் மனைவியும் எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை வாசிக்க இருக்கின்றோம். திருமணமான பெண்கள் வெளிப்புற அரங்கத்திற்கும் முக்கியத்துவம் கொடுக்காமல் தங்கள் உள்ளத்தின் ஆழத்திற்கே முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்றும், ஆண்களும் பெண்களும் மதிப்பு கொடுத்தும் அவர்களின் பலவீனங்களின் உதவி புரிந்து வர வேண்டும் என்று புனித பவுலடியார் அழைப்பு விடுக்கின்றார். இன்று நாமும் நமது குடும்பங்களில் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து பணிவுடன் வாழ்கின்றோமா என்ற சிந்தனையுடன் இணைவோம் இத்திருப்பலியில். இரண்டாம் வாசகம். பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1 முதல் 8 முடிய. திருமணமான பெண்களே, உங்கள் கணவருக்கு பணிந்திருங்கள். இதனால் அவர்களுள் சிலர் கடவுளுடைய வார்த்தையை ஏற்காதிருந்தாலும் மரியாதையுடைய உங்கள் தூய நடத்தையை கண்டு கவரப்பட்டு நல்வழிப்படுத்தப்படுவர். அப்போது வார்த்தையே தேவைப்படாது. முடியை அழகுபடுத்துதல், பொன் நகைகளை அணிதல், ஆடைகளை அணிதல் போன்ற வெளிப்படையான அலங்காரம் அல்ல, மாறாக மனித உள்ளத்தில் மறைந்திருக்கும் பண்புகளாகிய பணிவும் அமைதியுமே உங்களுக்கு அழியாத அலங்காரமாயிருக்கட்டும். கடவுள் பார்வையில் அதுவே விலை உயர்ந்தது. முற்காலத்தில் கடவுள் மேல் நம்பிக்கை கொண்டிருந்த தூய பெண்களும்
இவ்வாறுதான் தங்களை அணி செய்து கொண்டார்கள். தங்கள் கணவருக்கு பணிந்திருந்தார்கள். அவ்வாறே சாரா ஆபிரகாமை தலைவர் என்றழைத்து அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தார். நீங்களும் நன்மை செய்து எவ்வகை அச்சுறுத்தலுக்கும் அஞ்சாதிருப்பீர்கள் என்றால் சாராவின் புதல்வியராயிருப்பீர்கள். அவ்வாறே திருமணமான ஆண்களே, உங்கள் மனைவியர் வலு குறைந்தவர்கள் என்பதை நீங்கள் உணர்ந்து அவர்களோடு இணைந்து வாழுங்கள். வாழ்வு தரும் அருளுக்கு உடன் உரிமையாளராக இருப்பதால் அவர்களுக்கு மதிப்பு கொடுங்கள். அப்போதுதான் நீங்கள் தடையின்றி இறைவேண்டல் செய்ய முடியும். இறுதியாக நீங்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டிருங்கள். பிறரிடம் இரக்கமும் சகோதர அன்பும் பரிவுள்ளமும் மனத்தாழ்மையும் கொண்டிருங்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. இயல் 7 இறை சொற்றொடர்கள் 7 முதல் 11 முடிய. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், நீங்கள் கண்டடைவீர்கள். தட்டுங்கள், உங்களுக்கு திறக்கப்படும். ஏனெனில் கேட்போர் எல்லாரும் பெற்றுக்கொள்கின்றனர், தேடுவோர் கண்டடைகின்றனர், தட்டுவோருக்கு திறக்கப்படும். உங்களுள் எவராவது ஒருவர் அப்பத்தை கேட்கும் தம் பிள்ளைக்கு கல்லை கொடுப்பாரா? அல்லது பிள்ளை மீன் கேட்டால் பாம்பை கொடுப்பாரா? தீயோர்களாகிய நீங்களே உங்கள் பிள்ளைகளுக்கு நற்கொடைகள் அளிக்க அறிந்திருக்கிறீர்கள். அப்படியானால் விண்ணுலகில் உள்ள உங்கள் தந்தை தம்மிடம் கேட்போருக்கு இன்னும் மிகுதியாக நன்மைகள் அளிப்பாரல்லவா? ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் அன்பு நிறைந்த சகோதரர்களே, சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் இனிய நாமத்தில் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய பாதுகாவலர் புனித லோயோலா இஞ்ஞாசியாருடைய திருநாளை மிகச்சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிற இந்த வேளையில் இந்த திருவிழாவினுடைய
9வது நாள் நவநாள் நல்வாழ்த்துக்களை அன்போடு கூட தெரியப்படுத்திக் கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நம் ஒருவருக்கொருவர் கரங்களை தட்டி திருவிழா வாழ்த்துக்களை அன்போடு கூட பரிமாறிக்கொள்வோம். எல்லோரும் நல்லா இருக்கிறீங்களா? நல்லா இருக்கிறீங்களா? சத்ததே வரமாட்டேங்க. நல்லா இருக்கீங்களா? ரொம்ப வருஷத்துக்கு பிறகு வந்திருக்கிறேன். அதுவும் திருவிழா நேரத்தில் வருவது என்பது உண்மையிலேயே மகிழ்வாக இருக்கிறது. சேந்த மரத்தில் இருந்தபோது நிறைய நேரம் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை பூசைக்கெல்லாம் கூட வந்திருக்கிறேன். அதுக்கு பிறகு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷங்கிட்ட ஆச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ தான் வருவதற்கான ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது. உண்மையிலேயே இந்த வாய்ப்பை தந்த உங்களுடைய பங்கு தந்தை அன்பு தம்பி லியோ அவர்களுக்கும் அழைத்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்தவர்களே, கரங்களை தட்டி நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். திருவிழாவினுடைய மகிழ்வை நிறைவை கொண்டாடி கொண்டிருக்கிற வேளையில் ஒரு நிமிடம் கண்களை மூடி கரங்களை குவித்து ஒரு சிறிய ஜெபம் செய்து இந்த இறைவார்த்தை பகுதிக்குள்ளாக கடந்து போவோம். கண்களை மூடுங்க, கரங்களை வைப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை போற்றுகிறோம், புகழ்கிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம். எங்களை அதிகமாய் அன்பு செய்கிறீர். ஆண்டவரே, நாங்கள் தகுதியற்றவர்களாக இருந்தாலும், உமது அன்பை மறந்திருந்தாலும், உம்மை விட்டு விலகி போனாலும், எங்களுக்கு விருப்பமானதை தேடிக்கொண்டிருந்தாலும் கூட நீர் எங்களை விடுவதில்லை, எங்களை விட்டு போவதில்லை, எங்களை அன்பு செய்யாமல் இருந்ததில்லை. அவ்வளவாய் நீர் எங்களை நேசிக்கிறீர். உமது அன்புக்கு முன்பாக நாங்கள் ஒன்றுமே இல்லை. ஆண்டவரே, நீர் காட்டுகிற பேரன்பை நினைத்து பார்க்கிறோம், நன்றி கூறுகிறோம். இந்த திருவிழா நாட்களை கொண்டாடுவதற்கு நீ தந்த வாய்ப்புக்காக நன்றி கூறுகிறோம். ஒவ்வொரு நாளும் உம்மை தேடி, உமது வார்த்தைகளை தேடி உம்மிலே நிறைவு காண்பதற்கான வாய்ப்பை தந்தீரே, அதற்காகவும் நன்றி கூறுகிறோம். இந்த நாளில் இப்போது பகிரப்படுகிற இந்த சிந்தனையை எங்களுடைய வாழ்க்கையில் உள்வாங்கிக் கொண்டு, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு உகந்த பிள்ளைகளாக வாழ வழிகாட்டுவீராக. வழிநெடுக அவர் நம்மோடு இறைவார்த்தையை பகிர்ந்து கொண்ட போது நம்முடைய உள்ளம் பற்றியெறியவில்லையா என்று எம்மாவு வழி சென்ற சீடர்கள் பேசிக்கொண்டார்கள். ஆண்டவரே, உமது வார்த்தை எங்களுடைய உள்ளங்களில் பற்றி எறிவதாக. இந்த மாலை பொழுதில், இந்த திருவிழா நேரத்தில் நாங்கள் விரும்பி தேடுகிற எல்லா ஆசீர்வாதங்களையும் தருகிற இந்த வேளையில் உமது வார்த்தையால் எங்களை ஆசீர்வதியும். உமது வார்த்தையால் எங்கள் ஒவ்வொருவரையும், எங்களுடைய எல்லோருடைய உள்ளங்களையும் பற்றி எறிய செய்வீராக. தூய இஞ்ஞாசியாரைப் போல நாங்கள் ஆன்மீக தாகம் கொண்டு உம்மிலே எங்களுடைய வாழ்க்கை நிறைவை காண வழிகாட்டும்படியாக ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் பெயரால் உம்மை மன்றாடுகிறோம். இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், ஆமேன். நிறைய பேர் கையை தூக்குறதுக்கு வருத்தப்படுறிய. இன்னொரு தடவை சொல்லுவோமா? இயேசு வாழ்க, மரியே வாழ்க. கையுள்ள எல்லாரும் கையை தூக்குங்க. இயேசு வாழ்க, மரியே வாழ்க, இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, இன்றைக்கு ஒரு அருமையான தலைப்பு நம்முடைய சிந்தனைக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு முன்பாக ஆணை குலத்தை நினைக்கிற போது ஒரு பெரிய மகிழ்ச்சியும் நிறைவும் எப்போதும் உண்டு. ஏன்னு உங்களுக்கு தெரியணும். ஏன்னா நான் 9ஆம் வகுப்பு 10ஆம் வகுப்பு நம்ம ஊரில் தான் படித்தேன். கவர்மெண்ட் ஸ்கூல் ஆரம்பித்த புதுசில் நம்ம ஊரில் முதல் பேட்ச், 2வது பேட்ச் முடித்து 3வது பேட்ச் தான் நம்ம தந்தை ஜெயபால். அப்போ அவர் வளர்ந்துட்டார், நான் அப்படி தான் இருக்கேன். சரிதான். அந்த காலத்தில் நான் நினைத்து பார்க்கிறேன். அப்போவே நாங்கள் சின்ன பிள்ளை மாதிரி தான். இப்போவும் அவர் இடுப்புக்கு கீழே தான் உட்காந்துருக்கோம். ஆனால் அப்போவும் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர் ரொம்ப உயரமான ஒரு பெரிய, எங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய பாதுகாப்பாக ஒரு ஆள் இருக்கிற மாதிரி நாங்கள் நினச்சிக்குவோம். சரிதானா? அப்போ ஒரு 10ஆம் வகுப்பு படிக்கும்போது நாங்கள் 9ஆம் வகுப்பு வந்து சேர்ந்துருந்தேன். அந்த காலத்தை நினைத்து பார்க்கிறேன். அப்போதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிற போது நம்ம ஊர் திருவிழாவை கொண்டாடுவோம். அதே போல் மிட்டாய் கடை இப்போ பானிபூரி கடையாக மாறி இருக்கு இல்லையா? அந்த காலத்தில் மிட்டாய் கடை இருக்கும், பொறி கடையில் இருக்கும், எல்லா இது இருக்கும். மாம்பழம் அதெல்லாம் சீசன் அந்த டயத்தில் சிறப்பாக வந்து போய்கிட்டு இருக்கும்.
ஆனால் இப்போது அதனுடைய தன்மைகள் எல்லாம் மாறி இருக்கிறது. ஆனால் அந்த காலத்தையும் இந்த நாட்களையும் நினைத்து பார்க்கிற போது உண்மையிலேயே ஒரு மனநிறைவோடு கூடிய உறவுகளை, சொந்த பந்தங்களை மீண்டும் ஒரு முறை சந்திப்பது போன்ற ஒரு நிறைவை இந்த நாளில் நான் நினைத்து பார்க்கிறேன். அன்பார்ந்தவர்களே, இந்த நாளில் நாம் சிந்திக்கக்கூடிய தலைப்பு குடும்பமும் இறை வேண்டலும் என்பதுதான். ஒரு சமூகத்தினுடைய சீரான போக்கிற்கு எது அவசியமானது, முக்கியமானது என்று சொன்னால் குடும்பம்தான். குடும்பங்கள் இல்லை என்று சொன்னால் உலகத்தினுடைய இயக்கமே ஏதோ ஒரு வகையில் ஸ்தம்பித்து நின்று விடுகிறது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, திருச்சபையினுடைய அடிப்படை அல்லது திருச்சபை என்று கொண்டாடுகிறோமே, அது எங்கிருந்து உதயமாகிறது என்று சொன்னால் குடும்பங்களிலிருந்து தான் உதயமாகிறது. நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். ஒரு கட்டடம் மிக அழகாக இருக்கிறது. அதனுடைய நேர்த்தியை பார்க்கிற போது நமக்கு வியப்பாக இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் கட்டடம் என்று சொன்னால், வீடு என்று சொன்னால் ஓட்டு கட்டடம் அல்லது காங்கிரீட் போட்டிருக்கக்கூடிய வீடு ஏதாவது 1-2 தான் இருக்கும். ஆனால் ஒரு வீட்டுக்குள்ளாக இன்றைக்கெல்லாம் நுழைந்தோம் என்று சொன்னால் அரண்மனை போல அழகாக சிறிய இடமாக இருந்தாலும் அதையும் அழகுற நேர்த்தியுற படைத்திருக்கிறோம். அந்த அளவுக்கு வளர்ந்திருக்கிறோம். இந்த கட்டடங்களுடைய அழகை, நேர்த்தியை பார்க்கிற போது இவ்வளவு சிறப்பா, இவ்வளவு அழகா என்று நாம் பார்க்கலாம். ஆனால் இவ்வளவு அழகையும் தாங்கி நிற்பது என்னவென்று சொன்னால் அதனுடைய அடித்தளம்தான். அதே போலதான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையின் அழகை, நேர்த்தியை கொண்டாடுகிறோம் என்று சொன்னால், என்னுடைய வாழ்க்கையில் நான் இவ்வளவாய் உயர்ந்திருக்கிறேன் என்று சொல்லி ஒரு மனிதன் சொல்லுவான் என்று சொன்னால், எனக்கு நல்ல வேலை கிடைத்திருக்கிறது, நல்ல குடும்பம் இருக்கிறது, நல்ல பிள்ளைகள், இதுதான் அடிப்படையாக இருக்கிறது. எனக்கு அன்பார்ந்தவர்களே, கட்டிடத்தின் அழகு அதனுடைய அடித்தளத்தின் உயர்வில், அதன் அடித்தளத்தினுடைய உறுதியில் இருக்கிறது என்று சொன்னால், ஒரு மனிதனுடைய வாழ்க்கையினுடைய உயர்வுக்கு அடிப்படையாக இருப்பது அவனுடைய குடும்பம்தான். அவனை வளர்த்த பெற்றோர், அவன் சார்ந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள், இவைகள் எல்லாம் சேர்ந்துதான் ஒரு மனிதனை உருவாக்கி இருக்கிறது. அதே போல நாம் ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். இவை பாருங்கள், ஒரு மரம் அழகாக பூத்து காய் காய்த்து கனி கொடுக்கிறது என்று சொன்னால் நாம் எல்லாம் எவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஒரு மாமரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு சப்போட்டா மரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், ஏதாவது ஒன்றை எடுத்துக்கொள்ளுங்கள், அதனுடைய கனி அவ்வளவு சுவையாக இருக்கிறது. ஆனால் அதனுடைய வேர்கள் நன்றாக இருந்தால்தான் அதனுடைய கனிகள் சிறப்பாக இருக்க முடியும். அப்படி என்று சொன்னால், கனி போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் வேர் போல அவனுடைய குடும்பம் மிகச் சிறப்பாக இருக்க வேண்டும். வேர்கள் இல்லாத மரம் சரியான கனி கொடுக்க முடியாது. அதே போல நல்ல குடும்பம் இல்லை என்று சொன்னால் மனிதனுடைய வாழ்க்கையே சீரழிந்து போகிறது என்பதனை அன்றாட வாழ்க்கையினுடைய அனுபவங்களிலே பார்க்க முடிகிறது. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் திருச்சபை எப்போதுமே குடும்பம் என்று கொண்டாடப்படுகிறது. ஒரு பங்கு திருச்சபை என்று சொன்னால் அது ஒரு பங்கு குடும்பம் என்று தான் பார்க்கப்படுகிறது. ஒரு கிளை கிராமத்தினுடைய திருச்சபை என்று சொன்னால் இது ஆனைகுளம் மக்கள் குடும்பம் என்று தான் பார்க்கப்படுகிறது. அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் தான் சின்ன சின்ன குழுக்களாக இணைந்து ஒரு ஊரை உருவாக்குகிறோம், ஒரு திருச்சபை உருவாக்குகிறோம். சின்ன சின்ன குழுக்கள் என்று சொல்கிற போது என்ன பொருள்? அன்பியங்கள். 20 குடும்பம் 25 குடும்பம் இணைந்திருக்கிறது என்று சொன்னால் அந்த குடும்பம் ஒரு திருச்சபை. அந்த குடும்பங்கள் ஒன்றிணைந்து இந்த திருச்சபையை உருவாக்குகிறார்கள். ஆகவேதான் இந்த குடும்பங்கள் என்பவை மனிதனுடைய வாழ்க்கையை, இந்த சமூகத்தினுடைய தொடர்ச்சியான பயணத்தை வழிநடத்தி கொண்டு போகிறது என்பதனை நாம் நினைத்து பார்க்கலாம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இப்படிப்பட்ட குடும்பத்தை, குடும்பம்தான் மனித வாழ்க்கையினுடைய மையம் என்று சொன்னால், சமூகத்தினுடைய நீட்சிக்கு மையம் என்று சொன்னால், இதை உருவாக்கியவர் யார் என்பதனை நாம் விவிலியத்தின் அடிப்படையிலே பார்க்க முடியும். கடவுள்தான் இந்த குடும்பத்தை உருவாக்கினார். கடவுள்தான் இந்த குடும்பத்தினுடைய தலைவராக இருந்து பார்க்கிறார். நீங்கள் நினைத்து பாருங்கள், மனிதனை உருவாக்குகிற போது
கடவுள் எப்படி உருவாக்கினார், என்ன சொல்லி உருவாக்கினார் என்று பார்த்தோம் என்று சொன்னால், மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதன்று என்று ஆண்டவர் கண்டார். எனக்கு அன்பார்ந்தவர்களே, மனுஷன் தனியாக வாழ்ந்துட முடியுமா? வாழ முடியுமா? முடியாதா? அன்னைக்கு நீங்கள் எல்லாம் ரொம்ப சீரியஸாக இருக்கிறது பார்க்கையில் எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில. தனியாக வாழ முடியுமா? முடியாதா? யாரெல்லாம் முடியாதுன்னு சொல்லுங்கள், கை தூக்குங்க. பத்தியேடா, அப்போ எல்லாம் முடியும்னு சொல்கிற பார்ட்டிகளை தான் நிறையா இருக்குது. அதுதானே சாமி நடக்கு. வீட்டிலேயே 2 சமையல் நடக்கா இல்லையா? வீட்டிலையே நிறைய குடும்பங்களில் சண்டை நடந்துக்கிட்டு, வீட்டுக்காரர் கோவச்சிக்கிட்டு வேற எங்கேயா சாப்பிடுதார், வீட்டம்மா வேற எங்கேயா சாப்பிடுது, பிள்ளைகள் வேற எங்கேயா சாப்பிடுது, யாரும் சேர்ந்து சாப்பிட்றதே இல்லை, சேர்ந்து இருக்கிறதே இல்லை. அப்படியான ஒரு சூழ்நிலை இருப்பதை பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, கடவுள் இந்த உலகில் மனிதனை படைத்த போது, மனிதனுக்கு துணையாக ஒன்றை படைக்கிற போது, மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் கண்டார். அதனால தான் ஆண்டவர் அந்த உயிரை படைத்த போது, பெண்ணை படைத்த போது, மனிதனிலிருந்து தான் அவரை உருவாக்குகிறார். ஆதாமை மண்ணிலிருந்து உருவாக்கினார். ஏவாளை எதிலிருந்து உருவாக்கினார்? நம்ம வீட்டில் இன்னைக்கு என்ன சாப்பாடு நினச்சிக்கிட்டு இருக்கீங்களா? ஏவாளை எதிலிருந்து உருவாக்கினார்? ஆபிரகாமில் இருந்தா? என்னதுலேருந்து உருவாக்கினார்? ஏதாவது ஒரு பதில் சொல்லுங்களேன், உங்களுக்கு தெரிஞ்ச பதிலை சொல்லுங்கள். யாருடைய விழாவிலிருந்து? ஆதாமுடைய விழாவிலிருந்து உருவாக்கினார். அப்போ ஆதாமினுடைய விழாவிலிருந்து உருவாக்கினதுனால அவனில் பாதி அவள் இல்லையா? அதனால தான் மனுஷன் தனியாக வாழவே முடியாது. இவனுடைய குறை அங்குதான் நிவர்த்தி செய்யப்படுகிறது. அவளை சார்ந்துதான் அவன் வாழ வேண்டும், இவரை சார்ந்துதான் அவள் வாழ வேண்டும். ஆகவே தான் மனிதன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல என்று ஆண்டவர் கண்டு இந்த உலகில் இணைந்து வாழுகிற ஒரு வாழ்க்கையை மனிதனுக்குள்ளாக படைத்தார் என்று பார்க்கிறோம். எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அப்படி என்று சொன்னால் மனிதனை இப்படி குடும்பமாக இணைந்து வாழ செய்திருக்கக்கூடிய கடவுள் இந்த குடும்பம் நிலைத்திருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். இந்த குடும்பங்கள் நீண்ட காலம் பயணிக்க வேண்டும் என்று விரும்புகிறார். முதல்ல திருமணத்தை ஆரம்பிச்சிருக்கக்கூடிய எந்த குடும்பமாக இருந்தாலும் கூட கணவன் மனைவியாக அவர்கள் வாழுகிற இந்த வாழ்க்கையில் அவர்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். இன்னைக்கு குடும்பங்கள் நிலைச்சிருக்கணும்னா என்ன செய்யணும்? என்னெல்லாம் வேணும்? கல்யாணம் முடிச்சிருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவி அந்த குடும்பம் நிலைச்சு நிற்கணும்னா என்னெல்லாம் வேணும்? பிரசங்கத்தை வச்சியலா போனியலான்னு இருக்கணும், கேள்வியெல்லாம் கேட்கக்கூடாதா? என்ன வேணும்? பதில் சொல்லுங்களேன். ஏதாவது என்னெல்லாம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருப்பீங்கம்மா? பணம். சொல்லுங்கள். நானே சொல்லியிருந்தேன் பணம். வேற என்ன? அன்பு. பத்தியலா அக்கா, அன்பு. அடுத்து செல்லடா. என்ன வேணும்டா? செல்லு. பற்றி அவன் கரெக்டாக தான் சொல்லியிருக்கான். குடும்பத்தில் என்னெல்லாம் இருந்தால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், நிலைச்சிருக்க முடியும்? செல்லு வேணும். செல்லுன்னா என்ன, சிக்கலே வேறு மாதிரி வந்துடும். வேற விட்டு கொடுத்தல். தம்பிகளா, இவங்கெல்லாம் கல்யாணம் முடிக்கலாது, நம்ம தான் கல்யாணம் முடித்த ஆட்கள். நீங்கள் சொல்லுங்கடா, நீங்கள் நல்லா சொன்னீங்க, சூப்பராக ஸ்டார்ட் பண்ண. செல்லுன்னு சொன்னலாம், என்ன அதை சொல்லு இல்லையா? வேறு என்ன சொல்லுங்கள். கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, என்னவெல்லாம் இருந்தால் குடும்பம் நிலைத்திருக்க முடியும் அப்படின்னு பார்த்தா, நம்ம வீட்டில் பொண்ணை கட்டி கொடுக்க போகும்போது நீங்கள் என்ன பார்ப்பீங்கன்னு பாருங்களேன். மாப்பிள்ளை வீட்டில் என்னவெல்லாம் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? மாப்பிள்ளைகள் எல்லாம் பின்னாடி உட்காந்துருக்காங்க, எச்சரிக்கையாக இருங்க. அதனால் பார்த்துக்கங்க என்னவெல்லாம் இருக்கணும். என்னவெல்லாம் இருந்தால் பொண்ணை கட்டி கொடுப்பிய? நல்ல வேலை இருக்கான்னு பார்க்கணும். அடுத்தது வீடு இருக்கான்னு பார்க்கணும். டேப்பை திறந்தால் தண்ணி வருதான்னு பார்க்கணும். அப்படி தானே? வேறு என்ன வேணும்? மேலே டேங்க் இருக்கான்னு பார்க்கணும். வேறு என்னடா வேணும்? அவன் வித்தியாசமாக தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். வேறு என்ன வேணும்? கிறிஸ்துவிலே அன்பார்ந்தவர்களே, நம்ம ஒரு பெரிய லிஸ்ட்டே வச்சுருக்குறோம். என்னவெல்லாம் இருந்தால் குடும்பம் நிலைச்சி நிற்கும் அப்படின்னு சொன்னால், நம்ம எடுத்த உடனே வேலை இருக்கா,
அவன் அழகாக இருக்கானா, பொண்ணு அழகாக இருக்கா, லட்சணமாக இருக்கா, பார்க்குற மாதிரி இருக்காளா, மூஞ்சி கோணிக்கிட்டடக்கா, இல்லை நேராக இருக்கா, எப்படி இருக்கா அப்படின்லாம் பார்க்க வேண்டியிருக்கு. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, முதல்ல அந்த காலத்துலலாம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், எனக்கு விவரம் தெரிய எங்கள் அக்காவுக்கு மூத்த அக்காவை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகும்போது மாப்பிள்ளை வீட்டுக்கெல்லாம் போயிட்டு எங்கள் ஐயா வீட்டுக்கு வந்துட்டார். அப்போ எப்படிப்பட்ட குடும்பம் அப்படின்னு வச்சா, பையன் நல்ல குணமான பையனாக இருக்கான்னு சொன்னாங்க. எப்படி இருக்கானா? குணமான பையனாக இருக்கானா. அப்புறம் வீடு இருக்கா, அதெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லை, ஆனால் பொழைச்சிக்கிடுவான், பிள்ளைய காப்பாற்றிடுவான் அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் சொன்ன லிஸ்ட்டே வரல, நீங்கள் சொன்ன ஒரு லிஸ்ட்டும் கூட அந்த நேரத்தில் வரல. அப்படிலாம் இன்றைக்கி வாழ முடியுமா சாமி? நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் இருக்க முடியுமா அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஒரு குடும்பம் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் பொருட்கள் தேவைப்படுகிறது, சொத்துக்கள் தேவைப்படுகிறது, உடைமைகள் தேவைப்படுகிறது, அழகு தேவைப்படுகிறது, அது என்று பெரிய லிஸ்ட்டே நாம் வைத்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய விவிலியம் நமக்கு கற்றுத்தரக்கூடிய பாடம் என்னவென்று சொன்னால், என்ன இருந்தால் ஒரு குடும்பம் நிலைத்து நிற்க முடியும், என்னவெல்லாம் நீங்கள் வைத்து கொண்டால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் தேடுகிற எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். ஒன்றே ஒன்று தான், கடவுளுக்கும் உங்களுக்குமான அந்த நெருக்கம், அன்பு ஜெபம் வழியாக, இறைவேண்டல் வழியாக வெளிப்படும் என்று சொன்னால், நீங்கள் இப்போ சொன்னீங்களா, எல்லாமே ஆண்டவர் தந்து விடுவார் என்பதுதான் இறைவாக்கு நமக்கு கற்றுத்தருகிற பாடம். மனுஷன் இன்னைக்கு உலகத்தில் ஒருத்தரை பார்க்குறோம், ஒருத்தரை வளர்ந்துருக்கிறத பார்க்குறோம். அவங்க மேலே வளர்ந்து போய்கிட்டு இருக்கிறத பார்த்த உடனே நாமளும் அதே மாதிரி வாங்கிடணும், நாமளும் அதே மாதிரி செஞ்சிடணும், நமக்கும் அதே மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன கடன்பட்டாவது, எவ்வளவு வாங்கியாவது, எதையாவது செய்தாவது அதே போல் இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் இவை எல்லாம் நமக்கு வாழ்க்கையினுடைய நிறைவை, மகிழ்வை, சந்தோஷத்தை தந்து விடுகிறதா என்று நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால், பொருட்களை குவித்து வைத்திருக்கிற அளவுக்கு, பொருட்களை வாங்கி வைத்திருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு குடும்பத்தின் சந்தோஷத்தினுடைய அளவு கூடி இருக்கிறதா என்று சொன்னால் அது பெரிய கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால், இத்தனை பொருட்கள் இருந்தாலும் இத்தனை பொருட்களையும் மகிழ்ச்சிக்குரியதாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்றுதான் தேவை. நீங்கள் ஆண்டவரோடு கொண்டிருக்கக்கூடிய ஜெப வாழ்வு, இறை வேண்டல், இது நிலைத்து நிற்கும் என்று சொன்னால் நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர்கள். இல்லை என்று சொன்னால், எல்லாவற்றையும் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் அவை எல்லாமே மகிழ்ச்சிக்குரியதாக மாறும். ஜெபம் இருந்தால், இறைவேண்டல் இருந்தால், இறைவனுக்கும் உங்களுக்குமான உறவு இருந்தது என்று சொன்னால் இது மாறும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, எனக்கு தெரிஞ்ச நிறைய புதுமைகள், நிறைய அற்புதங்கள் ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில் நடந்திருக்கிறத நினைச்சு பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கிறது. சில நாட்களுக்கு முன்பாக என்னுடைய பங்கில் ஒரு பெரியவர் திடீர்னு உட்கார்ந்துட்டு இருந்தவர் அப்படி மயக்கம் போட்டு விழுந்துட்டார். ஆள் கனத்த ஆள், என்ன செய்யுதுன்னு தெரில. உடனே அடித்து பிடிச்சி 108க்கு ஃபோன் பண்ணி அவரை ஐக்ரவுண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயாச்சு. உள்ளே கொண்டு போய் சேர்த்தா, ஐசியூவில் கொண்டு போய் சேர்த்தாச்சு. எல்லா டெஸ்ட்டையும் பண்ணி பார்த்தா இல்லாத எல்லா நோயும் அவருக்கு இருக்குது. அவ்வளவு கஷ்டப்பட்டு அவர் இருக்கிறார். உப்பு சத்து அதிகமாயிட்டு, அதனால் யூரின் போகிறதே அவருக்கு பெரிய சிரமமாக இருக்குது. அவ்வளவு சிரமப்பட்டு போராடிக்கிட்டு இருக்கிறார். இப்போ அந்த வீட்டில் டாக்டர் பார்த்து சொல்கிறாரு, இன்னும் ஒரு 1 ஹவருக்கு நாங்கள் மருந்து கொடுக்குறோம், இந்த 1 மணி நேரத்துக்குள்ளே என்னமோ நடக்கலாம், அதனால் நீங்கள் கொஞ்சம் நல்ல பார்த்துக்கங்க, உறுதியாக இருங்க, எதுக்கும் எல்லார்ட்டையும் சொல்ல வேண்டியவங்களுக்கெல்லாம் தகவலெல்லாம் சொல்லி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி விட்டாங்க. பாருங்கள் அன்பார்ந்தவர்களே, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பேரன், 2 பேரமார், சின்ன பசங்க, இப்போ தான் 3 வயசு 4 வயசு ஆன பிள்ளைங்க மாதிரி அவ்வளோ ஓடிக்கிட்டு இருக்கா அந்த பசங்க. அந்த பையங்க பிள்ளைங்க 2 பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க ஒரு 4-5 பேர், அந்த ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணவருடைய மனைவி எல்லாம் சேர்ந்து ஒன்று போல மாதா கெபிக்கு முன்பாக நின்று அழுது ஜெபம் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க. ஹாஸ்பிட்டலில் ஒருத்தர் 2 பேர் தான் இருக்கிறாங்க, மீதி எல்லாம் மாதா கோயிலில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன நினச்சிவீங்களோ, நம்புறீங்களோ இல்லையோ, என் பங்கில் நான் பார்த்த அனுபவம், மறுநாள் காலையில் அவருக்கு செக் பண்ணி பார்த்தா எல்லாமே நார்மலுக்கு வந்துடுச்சு.
1 மணி நேரத்தில் ஆள் இறந்தே போயிடுவான்னு நினச்சிக்கிட்டு இருந்த இடத்துல குடும்பமே ஜெபிச்சுது, குடும்பமே அழுதுச்சு, குடும்பமே கண்ணீர் வடிச்சிச்சு. அந்த குடும்பத்தில் ஆச்சரியம், ஆண்டவர் அவர்களுடைய ஜெபங்களை, அவர்களுடைய கண்ணீரை கண்டார், கேட்டருளினார் என்று நான் அனுபவமாக பார்க்கிறேன். அதே போல் இன்னொரு குடும்பத்தில் பிள்ளைய பிரசவத்துக்காக ஹாஸ்பிட்டலுக்குள்ளே அனுப்பியாச்சு. டாக்டர் சொல்கிறாங்க ஏதோ கொடி சுற்றி கிடக்குது, அவ்வளவு எளிதாலாம் எடுக்க முடியாது, ரொம்ப பெரிய போராட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லி முடிச்சுட்டு கடைசியாக சொல்கிறாங்க ஏதாவது ஒரு உயிரைத்தான் பிழைக்க வைக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அம்மா, அந்த பிள்ளையுடைய அம்மா மாதா கெவிக்கு முன்னாடி உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு என்ன சொன்னாங்கன்னு சொன்னால், அம்மா எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரில, நான் இங்கே இருந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் அங்கே போங்கம்மா. எப்படி? நீங்கள் அங்கே போங்க, அந்த ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போங்க, நீங்கள் போய் பார்த்துக்கங்க, என்ன நடந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி இந்த அம்மா அழுது கண்ணீரோடு ஜெபிச்சாங்க. அன்பார்ந்தவர்களே, ஆப்ரேஷன் இல்லை, எல்லாமே சுகப்பிரசவமாக நடந்துடுச்சு. நான் நினச்சி பார்க்குறேன், இப்படி ஒவ்வொரு வீட்லேயும் ஏதாவது ஒரு புதுமை இருக்குதா இல்லையா? நீங்களாம் புதுமையாக பார்க்க மாட்டீங்கன்னு வாக்கை, புதுமை இருக்கா இல்லையா? ஏராளமாக இருக்கிறது. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. என் அன்பு பிள்ளைகளே, அவ்வளவு புதுமைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், எந்த குடும்பம் ஜெபிக்கிறதோ, கூடி ஜெபிக்கிற குடும்பத்தில் ஆண்டவர் நிறைவாய் இருக்கிறார். எங்கே 2-3 பேர் என் நாமத்தினால் ஜெபிக்கிறீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கிறேன். எங்கே 2-3 பேர் தண்ணி அடிக்கிறீர்களோ அதுதான் கிடையாது. சரிதான், நீங்கள் நினச்சிடப்படாது. தண்ணி அடிப்பு தான் நடக்கு. இன்றைக்கி தோட்டக்காடெல்லாம் விளையாமல் போனதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கூடி மாமரத்து அடியிலையும் வேப்ப மரத்துக்கு அடியிலையும் தென்னை மரத்துக்கு அடியிலையும் தண்ணி அடிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கான். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கூடி ஜெபித்தால் கோடி நன்மைகள் உண்டாகும், கூடி குடித்தால் குடும்பம் அழியும். அதுதான் நடக்கு. ஆனால் விவிலியம் மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய யதார்த்தமான அனுபவங்கள் அத்தனையும் நமக்கு கற்றுத்தருகிற பாடம் செவியுங்கள் என்பது தான். நீங்கள் வாழ்க்கையில் பெற முடியாத பல காரியங்களை ஆண்டவர் ஜெபத்தின் வழியாக தருகிறார். மருத்துவரால் முடியாத காரியங்கள், யாராலும் சாதிக்க முடியாத காரியங்கள், கடவுளுடைய வார்த்தையினால், அவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையினால் ஏராளமான தாய்மார்கள் பெற்றுக்கொண்டிருக்கிறார்கள். நீ பாருங்க, எனக்கு தெரியும் ஒரு குடும்பத்தில் குடிகார கணவர் இந்த அம்மா அழுது ஜெபிச்சு தான் அவரையே மனசை மாற்றிருக்கு. வேற யாரும் மாற்றலை. சொன்னபடி கேட்காத மகன், தாயினுடைய கண்ணீர் கவலை தான், அவருடைய ஜெபம்தான் அந்த மகனையே மாற்றி இருக்கிறார். வாழ்க்கையில் எந்திரிக்கவே முடியாது அந்த அளவுக்கு பிள்ளையை கட்டி கொடுத்துட்டு குடும்பத்தில் ஏராளமான பிரச்சனை. அந்த பிள்ளைய சரி செய்யறதுக்கு இந்த அம்மா அங்கே உட்கார்ந்துட்டு ஜெபம் பண்ணாங்க, அது நடந்திருக்கு. இப்படி நிறைய குடும்பங்களில் ஆண்டவருடைய காரியம் பெருங்காரியமாக நடைபெற்றிருப்பதற்கான காரணம் கடவுளுக்கும் அவர்களுக்குமான உறவை வளர்த்து கொண்டது தான். அன்பார்ந்தவர்களே, அந்த அடிப்படையில் நாம் விவிலியத்தில் பார்த்தோம் என்று சொன்னால், இன்னைக்கு முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்ட ஒரு குடும்பம் தோபித்து குடும்பம். தோபித்து குடும்பத்தில் தோபித்து தன்னுடைய மகன் தோபியாவை ஒரு இடத்துக்கு அனுப்பி வைக்கிறார். பணத்தை பெற்று வருவதற்காக அனுப்பி வைக்கிறார். போன இடத்துல அவனுக்கு திருமணம் நடக்கிறது. திருமணம் செய்து கொள்கிற பெண்ணோ ஏற்கனவே பலரை திருமணம் செய்து பலரும் இறந்து போயிருக்கக்கூடிய சூழ்நிலையில் கடைசியாக தோபியாவை திருமணம் செய்து கொள்கிறார். இந்த குடும்பம் மற்றவர்களைப் போல அழியவில்லை. தோபியா மற்ற கணவன்மார் செத்து போனதை போல சாகவில்லை. அந்த குடும்பத்தில் அந்த பிள்ளைக்கு, அந்த மணப்பெண்ணுக்கு இருக்கக்கூடிய பேய் பிசாசு கட்டுகள், பில்லி சூனிய கட்டுகள் ஏராளமாக இருக்கிறது. அத்தனையும் நீங்கி போகிறது. எப்ப? 2 பேரும் சேர்ந்து ஜெபிச்ச போது, 2 பேரும் கணவனும் மனைவியும் ஜெபித்த போது அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பில்லி சூனிய கட்டுகள் எல்லாம் மாறி போகிறது. அந்த அப்பா அனுப்பி வச்சார் இல்லையா, அந்த கடன் சுமைகள் எல்லாம் அப்படியே திரும்ப கடனை பெற்றுக்கொண்டு வருகிறார். எப்ப? ஆண்டவருக்கும் அவர்களுக்குமாக இருக்கக்கூடிய இந்த உறவை இந்த ஜெபத்தில் அவர்கள் இறைவேண்டலில் அவர்கள் வெளிப்படுத்திய போதுதான். இங்க என்ன நடக்கும்? நம்ம ஊர்லலாம் யார் ஜெபம் பண்ணுவா? வீட்டில் அம்மாவா அப்பாவா? நீங்க உட்கார்ந்துருக்கிறத பார்க்கல நான் மாட்டு ஜெபம் போட்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு. சொல்லுங்க, யாரு ஜெபம் பண்ணுவா அதிகமா?
ஜெபம் என்றால் உங்களுக்கு தான், சரிதானா? துணி சோப் போடுவதாக இருந்தாலும் நீங்கள் தான், சமைப்பதாக இருந்தாலும் நீங்கள் தான், எல்லாவற்றையும் நீங்களே பார்த்து கொள்கிறீர்கள். ஆண்கள் என்ன செய்வார்கள்? திருவிழா தேர்களில் வந்து உங்களையெல்லாம் அழகாக கூட்டிக் கொண்டு வருவார்கள். அப்படி தான் நடக்குதா? கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கணவனும் மனைவியும் சேர்ந்து ஜெபித்தால் அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பில்லி சூனிய கட்டுக்கள், தீமைகள், பேய் கோளாறுகள், யாராவது ஏதாவது செய்வினை வச்சிருந்தா கூட மாறிப்போம். அதுதான் விவிலியம் கற்றுத்தருகிற பாடம். இரண்டாவது, இன்னொரு குடும்பத்தை பாருங்கள். அன்னை மரியாள் சூசையப்பர் குடும்பம், இயேசு வாழ்ந்த இந்த குடும்பம். அந்த குடும்பத்தில் என்ன நடக்கிறது? அந்த குடும்பத்தின் தலைவருக்கு பெரும் குழப்பம். வாழ்க்கையிலே அடுத்து என்ன செய்வதுன்னு தெரில, அப்படி ஒரு பெருங்குழப்பத்தில் இருக்கிறார். ஆனால் ஆண்டவரோடு கொண்டிருக்கக்கூடிய உறவை அவர் விடவே இல்லை. அன்னை மரியாள் சொல்லவே வேண்டியதில்லை, இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்ட பெண்மணி. ஆனால் சூசையப்பருக்கு ஒரு தடுமாற்றம். ஆனால் ஆண்டவரை நம்பியிருந்தார். அதனால தான் என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், கனவில் அவருக்கு வெளிப்படுத்தப்பட்டது. என்ன நடக்க போகிறது, அடுத்து நீ என்ன செய்யணும், எங்கே போகணும், எப்படி வாழணும், இது எல்லாம் கனவில் வெளிப்படுத்தப்படுகிறது. இது நிறைய தாய்மாருக்கு கனவில் வெளிப்படுத்தப்படுகிறது. அப்படி தானே இல்லையா? நீ பாருங்கள், நிறைய நானே நினச்சிருக்கிறேன். பிள்ளைய மெட்ராஸுக்கு வேலைக்கு அனுப்பிட்டு மறுநாள் உடனே ஃபோன் அடிப்பாங்க. என்னன்னு தெரிலப்பா, எனக்கு மனசு சங்கடமாக இருந்தது, யோசனையாக இருந்தது, அங்கே என்னடா பிரச்சனை அப்படின்னு கேட்பாங்க. அவன் அம்மாவுக்கு தெரியக்கூடாதுன்னே நினச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் அம்மாவுக்கு தெரியும். எப்படி தெரியும்? என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுதான் தாய் கடவுளோடு கொண்டிருக்கக்கூடிய உறவில் வந்த வெளிப்பாடு. நமக்கும் அப்படி நடக்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு உங்களுக்கு தெரியுமா தெரியாதா? நாளைக்கு என்ன நடக்க போகுது? திருவிழா நடக்க போகுது. சொல்லுங்களேன் வாய் திறந்து. நாளைக்கு என்ன நடக்க போகுது? திருவிழா நடக்க போகுது. அன்பார்ந்தவர்களே, அது வல்ல. உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகிறது அப்படின்னு தெரிஞ்சுக்கிடணும்னு நீங்கள் ஆசைப்பட்டா என்ன செய்யணும்? சூசையப்பரை போல, அன்னை மரியாளைப் போல ஆண்டவரோடு கூட இருக்கக்கூடிய அந்த உறவு நெருக்கத்தில், ஜெபத்தில் நீங்கள் இணைந்திருக்க வேண்டும். அதுதான் அந்த குடும்பத்திற்கு நடக்கக்கூடியது. கடவுளுடைய திட்டம் அவர்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டது. கடவுள் என்ன நினைக்கிறார் என்பதை தன் பிள்ளைகளுக்கு முன்கூட்டியே சொல்கிறார். எப்போது? ஜெபிக்கிற போது, இறைவண்டலில் நீங்கள் இணைந்திருக்கிற போது. அதே போல இன்னொரு குடும்பத்தை பாருங்கள் அன்பார்ந்தவர்களே. கானா ஒரு குடும்பம். அந்த குடும்பம் என்ன செய்திருந்தது என்று சொன்னால், திருமணத்திற்கு அன்னை மரியாளையும் ஆண்டவர் இயேசுவையும் அழைத்திருந்தார்கள். பாருங்க, ஒரு அவமானம் ஏற்பட்டிருந்தால் வேற லெவலில் போயிருக்கும். ஆனால் அந்த அவமானமே நடக்காமல் போனது காரணம் என்னன்னு சொன்னால், மரியாள் அழைக்கப்பட்டது தான், இயேசு அழைக்கப்பட்டிருந்தது தான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நீங்கள் நினைத்து பாருங்கள், குறைகள் நிறைய இருக்கிறது, வாழ்க்கையில் அவமானங்கள் நிறைய இருக்கிறது. வாழ்க்கையில் இந்த கற்சாடி நிரம்புமா? தண்ணியாக இருக்கக்கூடிய இது ரசமாய் மாறுமா? என் வாழ்க்கையில் சுவை கூடுமா? என் வாழ்க்கையில் சுவையினுடைய அளவு அதிகமாக இருக்குமா? இது எல்லாம் கிடைக்கணும்னு சொன்னால் வேற ஒன்றுமே செய்ய வேண்டியதில்லை. ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் உங்களுடைய வீட்டில் வைத்திருக்க வேண்டும். அன்னை மரியாளை, ஆண்டவர் இயேசுவை நீங்கள் உங்களுடைய வீட்டில் வைத்திருக்கணும். அப்படி வச்சிருந்தா தான் என்ன நடக்கும்னு சொன்னால், அதிசயம் நடக்கும். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, கானாவூர் குடும்பம் அவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதற்கு காரணம் மரியாளும் இயேசுவும் இருந்தது தான். நிறைய வீட்டில் அது இல்லை. நிறைய வீட்டில் நிறைய பெரிய இடம் எதுக்கு கொடுப்போம்? நம்ம பெரிய இடம் எதுக்கு கொடுப்போம்? டிவிக்கு கொடுப்போம், அல்லது வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜுக்கு கொடுப்போம், அல்லது வேறு எதுக்காவது தான் பெரிய இடம். பெரிய படமாக ஒரு சின்ன குழந்தையுடைய படத்தை ஒட்டி வச்சுருப்போம். பெரிய படமாக என்னெல்லாம் உண்டோ அதெல்லாம் செய்வோம். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு ஒரு சின்ன விளக்கேற்றி வைக்க மாட்டோம். ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு ஒரு சின்ன இடம் கொடுப்போம். அப்படிங்கிறதே அபூர்வமாக இருக்கும். அது இருக்கிறதுல எங்கேயாவது ஒரு வாரத்தில் உச்சியில் கொண்டு போய் வைங்க, தொற்றப்படாது. சரிதானா? ரிமோட்டு மாதிரி ஆண்டவரை அப்படி தூக்கி வச்சுருப்போம். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆனால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் காலியாக கிடக்கக்கூடிய கற்சாடிகள் நிரம்பும். காலியாக இருக்கக்கூடிய கற்சாடிகள் நிரம்பி வழியும். உங்களுடைய வாழ்க்கையினுடைய மகிழ்ச்சிக்கு அளவு இருக்காது, சுவைக்கு அளவு இருக்காது. அந்த மாதிரியான ஒரு பிரசன்னத்தை, ஆண்டவருடைய பிரசன்னத்தை உங்களுடைய வீட்டில் வைத்திருக்க வேண்டும். அடுத்த ஒரு குடும்பம் நீங்கள் பாருங்கள் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே.
யோபு குடும்பம். யோபு தன்னுடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஆண்டவருக்கு பலியிட்டு மகிழ்வாய் இருந்தான். ஆனால் என்ன நடக்கிறது? எல்லாமே அழிந்து போகிறது. பிள்ளைகள், சொத்துக்கள், உடைமைகள் எல்லாம் அழிந்து போகிறது. ஆனால் யோபு செலுத்திய பலிக்காக யோபு கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கை அழிந்து போகவே இல்லை. எப்படி இருக்கிறது என்று சொன்னால், ஒரு பெரிய பணக்காரன் தன்னுடைய வீட்டிலே மீன் சமைத்து சாப்பிட்டு கொண்டிருந்தான். அப்படி சாப்பிட்டு கொண்டிருக்கிற போது நடந்தது என்ன? திடீரென்று ஒரு வேலைக்காரன் ஓடி வந்தான். ஐயா ஐயா, உங்களுடைய கப்பல் மூழ்கி விட்டது என்று சொன்னான். அவர் அப்படியே சாப்பிட்டு கொண்டிருந்தார். இன்னொரு வேலைக்காரன் ஓடி வந்தான். ஐயா, உங்களுக்கு இருந்த ஒரே ஒரு கப்பல் மூழ்கி விட்டது என்று சொன்னான். அவர் சாப்பிட்டு கொண்டே இருந்தார். இன்னொரு ஊழியன் வேகமாக வந்தான். அவன் சொன்னான், ஐயா, இனி என்ன செய்வீர்கள்? கப்பல் மூழ்கி விட்டது என்று சொன்னான். அந்த பணக்காரன் சொன்னான், மீன் சாப்பிட்டு கொண்டே சொன்னான், கப்பல் தானே மூழ்கி விட்டது, கடல் அப்படியே தானே இருக்கிறது என்று சொன்னான். கப்பல் தானே மூழ்கி இருக்கிறது, கடல் அப்படியே தானே இருக்கிறது. அதுதான் நம்பிக்கை, யோபுவினுடைய நம்பிக்கை. எல்லாமே அழிந்து போனது, ஆனால் என் ஆண்டவர் அழியவில்லை. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. எல்லாமே அழிந்தது, ஆனால் என் ஆண்டவர் அழியவில்லை. என்னை படைத்தவர் என் தாயின் வயிற்றிலிருந்து எப்படி என்னை வெளிக்கொண்டு வந்தாரோ அப்படியே விட்டு விடுவாரா? என் கடவுள் எனக்கென்று ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். நீங்கள் போகலாம், நண்பர்கள் போகலாம், மனைவி தூற்றலாம், பிள்ளைகள் இல்லாமல் போகலாம், யார் வேண்டுமானாலும் இல்லாமல் போகலாம். ஆனால் என் ஆண்டவர் எனக்கென்று வைத்திருக்கக்கூடிய திட்டம் ஒரு நாளும் அழியாது. நம்பினான். கடல் போல கடவுள் நின்றார். கடல் போல கடவுள் நின்றார். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, அதுதான் ஜெபத்தினுடைய வல்லமை. நீ நினைத்து பாருங்கள், மார்த்தா மரியா என்கிற இன்னொரு குடும்பம், தங்களுடைய சொந்த சகோதரனை அவர்கள் இழந்து போகிறார்கள். சகோதரன் இறந்து போகிறான். இந்த குடும்பத்திலே அவ்வளவு பெரிய துயரம். இருவரும் அழுது கொண்டிருக்கிறார்கள். இயேசு வந்தார், அவருக்கும் கூட அழுகையை கட்டுப்படுத்த முடியவில்லை. ஆனால் என்ன நடக்கிறது? இறந்து போய் இருக்கக்கூடிய சகோதரன் கல்லறையிலிருந்து உயிரோடு எழுப்பப்பட்டான். காரணம் என்னவென்று சொன்னால், ஆண்டவர் இயேசுவோடு நெருக்கமாக இருந்த அந்த குடும்பத்தினால் அந்த குடும்பத்திற்கு அந்த ஆசீர்வாதம் கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் நிறைய காரியங்கள் செத்து போயிருக்கலாம். இது நடக்காது. உன் பிள்ளையை நீ எப்படி கட்டி கொடுத்துருவன்னு பார்ப்போம். அந்த இடத்த நீ எப்படி முடிச்சிருவன்னு பார்ப்போம். அந்த வீட்டை நீ எப்படி கட்டிடுவேன்னு பார்ப்போம். நீ அந்த இடத்துல எப்படி ஜெயிச்சிருதுன்னு பார்ப்போம். யார் வேணாலும் சொல்லலாம், நீ எப்படி வேலையை வாங்கிறதுன்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே செத்து போச்சு, எல்லாம் செத்து போச்சு. கல்லறையில் அடக்கம் பண்ணது மாதிரி ஆயிருக்கலாம். ஆனால் என்ன நடக்கும்? என் அன்பு பிள்ளைகளே, நீங்கள் நம்பினால் மாட்சியை காண்பீர்கள். ஆண்டவர் சொன்னார் அல்லவா, மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து சொன்னார், நீங்கள் நம்பினால் கடவுளுடைய மாட்சியை காண்பீர்கள் என்று சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு பெரிய மாட்சியை ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தருவார். அது நடக்கிறது. நிறைய குடும்பங்களில் நடப்பதை நாம் பார்க்க முடிகிறது. என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆகவேதான் ஜெபத்தின் வழியாக ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையில் அமைதியை பெற முடியும், ஆசீர்வாதங்களை பெற முடியும். குடும்பமாய் நீங்கள் ஜெபிக்கிற போது உங்களுடைய குடும்பத்திற்கான ஆறுதல் கிடைக்கிறது. ஆண்டவர் அங்கே உங்கள் மத்தியிலே இருந்து செயலாற்றுகிறார். நீங்கள் தனியாக கடவுளிடம் பேசுவது உங்களுக்கும் அவருக்குமான உறவு தான். ஆனால் குடும்பமாய் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் பெறுகிற ஆசீர்வாதத்திற்கு அளவில்லை. ஏனென்று சொன்னால், நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளினுடைய தலைமுறை ஆசீர்வாதத்தை பெற வேண்டும் என்று சொன்னால் குடும்பமாக ஜெபித்தாதான் கிடைக்கும். நீ தனித்தனியாக போய் கும்பிடலாம், தனித்தனியாக போய் எது வேணாலும் செய்யலாம். ஆனால் குடும்பமாக ஜெபித்தீர்கள் என்று சொன்னால் தலைமுறை தலைமுறையாய் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்ம நிறைய நேரம் ஜெபம் பண்ணணும் அப்படின்லாம் இல்லை. நீண்ட சொற்பொழிவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒத்த வார்த்தை கூட ஆண்டவருடைய பாதங்களுக்கு போய் சேரும். நீ பாருங்க, ஆயக்காரனும் பரிசேயனும் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு போய் ஜெபிக்க போனாங்க. பரிசேயனுடைய ஜெபம் நீண்டது. நான் அதை செய்கிறேன், இதை செய்கிறேன், அப்படி கொடுக்குறேன், இப்படி கொடுக்குறேன். ஆனால் ஆயக்காரனுடைய ஜெபம் ரொம்ப சிம்பிள். நான் பாவி, என்மேல் இரக்கம் வை. இந்த ஜெபம் கேட்கப்பட்டது. அவன் அள்ளி தெளித்த ஜெபங்களை விடவும் இவன் கிள்ளி பேசிய சின்ன சில வார்த்தைகள் பெரும் வார்த்தைகளாக இருந்தது. நீ நினைத்து கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, கூடி ஜெபிக்கிற குடும்பத்தில் தான் ஏராளமான நன்மைகள் கிடைக்கும். ஒரு சில நன்மைகள்
ஒரு சில வரிகளில் சொல்லி முடிக்கிறேன். ஒரு கூடி ஜெபிக்கிற குடும்பத்தில் தான் நன்றியுள்ள இதயங்களை பார்க்க முடியும். இன்றைக்கி நன்றி சொல்கிறதுக்கு ஆளே கிடையாது. யாராவது நன்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் யோசிக்கிறோம். இப்போ வந்திருக்கக்கூடிய ஃபாதருக்கு யாருக்காவது பொன்னாடை போர்த்தி அந்த அருட்தந்தையர்கள் அங்கேருந்து வந்திருக்கிறாங்க, அப்படிங்கிறது வந்திருக்கிறாங்க, அவர் சிறப்பாக சொன்னார் அப்படின்னு சொல்லி ஃபாதர் சொல்லி நன்றி சொல்லும்போது அப்படியே செத்த வீட்டில் செத்தவங்க கையில் வெத்திலையை கொடுத்த மாதிரி அந்த மாதிரி நம்ம கைதட்டுவோம். ஒரு ஊருக்கு இப்படி தான் போயிருந்தேன். நல்லா கைதட்டுதாங்களே அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா கைதட்டு ரொம்ப வேகமாக இருந்தது. ரொம்ப ஆச்சரியமாக போச்சு. பரவாயில்லையே இவ்வளவு கைதட்டா. திரும்பி பார்த்தா மியூசிக் போடுறவர் மியூசிக் போட்டு விட்டுருக்கார். அவர் அதிலிருந்து சத்தத்தை உண்டாக்கிட்டார். சரி, ஆனால் ஆள் கை எந்திரிக்கலை, ஆனால் சவுண்டு கூடி போச்சு. அன்பார்ந்தவர்களே, ஆனால் செபிக்கிற குடும்பத்தில் என்ன நடக்கும்னு சொன்னால் நன்றி உணர்வு பெருக்கெடுத்து ஓடும். நீங்கள் என்னவா மாறன்னு நினைக்கிறீங்களோ அதை செய்ய முடியும். அதுதான் நாம் பார்க்குறோம். அதே போல் நீங்கள் பாருங்கள், செபிக்கிற குடும்பத்தில் என்ன நடக்கும், என்ன ஆசீர்வாதம் என்று சொன்னால் வாழ்க்கையில் நம்பிக்கை கொண்டவர்களாக இருப்பாங்க. செபிக்காத பிள்ளைங்க, ஆண்டவரை தேடாத பிள்ளைங்க அவநம்பிக்கையோடு இருப்பாங்க. நிறைய பேர் அவநம்பிக்கையோடு தான் இருக்காங்க இன்றைக்கி உலகத்தில். இன்னைக்கு செல்ஃபோன் வந்திருக்குது, வசதி வந்திருக்குது, எல்லாம் இருக்குது, ஆனால் நம்பிக்கை வரல, நம்பிக்கை இல்லை. நிறைய வசதி இருக்கிறது, ஆனால் நம்பிக்கை குறைஞ்சிருக்கு. கணவன் மனைவியை நம்புறதில்லை, மனைவி கணவனை நம்புறதில்லை, ஒருத்தருக்கு ஒருத்தர் பொறாமை, பகை, அது பிரமாணிக்கமின்மை, எல்லாம் மாறி போச்சு. எல்லாம் மாறி போய் கிடக்கு. எல்லாம் திருட்டுத்தனமாக பழகிறது, பேசுறது, இதெல்லாம் சர்வசாதாரணமாக மாறி இருக்கிறது. காரணம் என்ன? செபிக்கலை, ஜெபம் இல்லை, வீட்டில் ஜெபிக்கிற பிள்ளைங்க இல்லை. அதனால தான் இவ்வளவு காரணம். அன்பார்ந்தவர்களே, நீங்கள் பாருங்கள், செபிக்கிற போது உங்களுக்கு உண்டாகிற நன்மை என்ன? மற்றவர்களோடு நீங்கள் உறவை வளர்த்துக் கொள்வீர்கள். இன்றைக்கி உறவை வளர்க்கிறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? செல்ஃபோன் தான் வேணும். ஆனால் செல்ஃபோன் தான் உறவையே கெடுக்கு. எல்லா குடும்பத்திலையும் சண்டைக்கு காரணம் யார்? இதுக்கு முன்னாடி முக்குக்கு உட்காந்து சண்டை ஓடுவான். தெருவுக்கு தெருவு நான் நாட்டாமல் நீ நாட்டாமன்னு நிற்பான். இன்றைக்கி யார் நாட்டாமல்? வீட்டில் செல்ஃபோன் தான் நாட்டாமல். சரிதானா? அது சொல்கிறத கேட்டுட்டு கொஞ்சமாவது முகத்தை பார்த்து பேசுகிறதே இல்லை. யாராவது முகம் விட்டு பேச போகிறாங்களா? வீட்டில் கீழே மாடி, வீட்டில் உட்காந்துட்டு மேலே மாடியில் இருக்க மனைவியை எப்படி கீழே வா சோத்தை கொண்டு வா அப்படின்னு சொல்லலாம். அங்கே பிள்ளையை கூப்பிடுறதுக்கு தெருவில் நிற்கிறவனே வந்துடல சிக்கிற அப்படின்னு ஃபோன் பண்ண வேண்டியிருக்கு. இத்தனை மணிக்கு வர வேண்டியிருக்கு. என்பதற்குரிய சகோதர சகோதரிகளே, நிறைய பிரச்சனைகள் குடும்பங்களில் வருகிறது. ஆனால் ஜெபம் இருந்தால் அந்த குடும்பத்தில் உறவு பெருகும். அதே போல ஜெபிக்கிற பிள்ளைகள் தாழ்ச்சி உள்ளவர்களாகவும் இருப்பார்கள், மன்னிக்கிறவர்களாகவும் இருப்பார்கள். என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று சொன்னால் சில காரியங்களை விட்டு கொடுத்து போவீங்க. சரி போட்டும், அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடும், சரி பார்த்துக்கிடும், இப்போ இல்லைன்னா நான் பிறகு பார்த்துக்கிடும் அப்படின்னு தாழ்ச்சியோ, அல்லது எங்கள் அண்ணன் தானே சொல்லிட்டான், எங்கள் அக்கா தானே சொல்லிட்டான், இல்லை அம்மா தானே சொல்லிட்டேன், இப்போ என்னடா நடந்து போச்சு அப்படின்லாம் தாங்கிறதுக்கான மனசு எங்கேருந்து வரும்? செபிக்கிற பிள்ளைகளுக்கு வரும். இதுவெல்லாம் விவிலியம் நமக்கு கற்றுத்தருகிற பாடம். என் அன்பு பிள்ளைகளே, ஆகவே தான் நீங்கள் செபிக்கிற போது ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். ஒரு குடும்பம் உயர்கிறது, ஒரு குடும்பத்தினுடைய வாழ்க்கை மிக உயர்வான இடத்திற்கு போய் சேர்கிறது. ஒரு கட்டிடத்தினுடைய அழகு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அடித்தளம் சிறப்பாக இருக்க வேண்டும். ஒரு மரத்தினுடைய கனி சுவையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய வேர்கள் ரொம்ப ஆழமாக இருக்க வேண்டும். அதே போல ஒரு மனிதனுடைய வாழ்க்கை சிறந்திருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்றே ஒன்று தான், குடும்பங்கள் ஜெபிக்கிற குடும்பங்களாக இருக்க வேண்டும். நாமும் அப்படி ஜெபிக்கிற குடும்பமாக மாறணும். கண்ணை மூடுங்க, ஒரு நிமிஷம் கண்ணை மூடுங்க. எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த இனிய வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய கண்ணீரோடு கூட, வாழ்க்கையினுடைய சுமைகளோடு கூட எல்லாவற்றையும் உமது பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை அறிகிறவர் நீர். எங்களுடைய உள்ளத்தின் ஆய்ந்தறிந்து எங்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஏராளமாக செய்கிறீர். ஆண்டவரே, எங்களுக்கும் உமக்குமான நெருக்கத்தை நாங்கள் வளர்த்து கொள்ள எங்களோடு கூட இருப்பீராக. பல வேளைகளில் இது பெரியது, அது பெரியது, அவன் பெரியது, இவள் பெரியது என்று நாங்கள் எங்களை முன்னிலைப்படுத்தி வாழ்கிறோம். ஆனால் ஆண்டவரே, நீரே எல்லாம், உம்மால் அன்றி எதுவும் இல்லை. இயேசுவின் இரத்தம் ஜெயம், இயேசுவினுடைய வார்த்தைகள் வெற்றி தருகிறது, ஜெபமே எங்களுக்கு வெற்றி தருகிறது. எங்களுடைய வாழ்வை எல்லாவற்றையும் ஆசீர்வதி.
இந்த திருவிழா நாட்களில் வந்து செல்கிற செபிக்கிற விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடிய உறவுகள், சொந்த பந்தங்கள் எல்லாரையும் ஆசீர்வதி. எல்லா குடும்பங்களும் உம்மை தேடுகிற குடும்பமாய் மாறுவதாக. எல்லா குடும்பங்களின் மகிழ்ச்சி மேலோங்கி இருப்பதாக. கானாவூர் திருமணத்தில் அந்த வீட்டில் ரசம் தீர்ந்து போனது. ஆனால் உமது பிரசன்னம் ரசத்தை தந்தது, நிறைவாய் தந்தது, அதை மகிழ்ச்சியாய் மாற்றியது, அதிக சுவை உள்ளதாக மாற்றியது. நாங்களும் செபிக்கிற போது எங்களுடைய வாழ்வை மகிழ்ச்சி கடலாய் மாற்றும், சுவை மிக்கதாய் மாற்றும். இந்த வேளையில் செபிக்கிற வந்திருக்கக்கூடிய எல்லா மக்களையும் ஆசிர்வதியும். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. இயேசு வாழ்க, மரியே வாழ்க. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய ஜெபங்களை, விண்ணப்பங்களை ஆண்டவருடைய பாதத்தில் எடுத்து வைப்போம். நாம் திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர், துறவரத்தார் மற்றும் பொதுநிலையினர் ஆகியோர் அனைவரையும் பாதம் அர்ப்பணிக்கிறோம். பணியை தங்கள் வாழ்வாக்கி இறைமக்களை அன்பின் சமூகமாக கட்டியெழுப்பவும், அன்பு கட்டளைகளை தங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கவும் தேவையான அருளை பொழிய வேண்டும் என்று இறைவாமை மன்றாடுகிறோம். தாயும் தந்தையுமான இறைவா, அன்பியங்களை அன்பால் வழிநடத்தும் இறைவா, உம்மை தேடி வந்திருக்கின்றோம். அன்பிய மக்களை நிறைவாக ஆசீர்வதியும். எவ்வாறு இன்னாசியார் விசுவாசத்தை காத்து உம்மை நேசித்தாரோ அவரை போல நாங்களும் உம்மை பற்றி பிடிப்பதில் விசுவாசத்தை காத்து உமக்கு சாட்சியாக வாழ அன்பிய மக்களும் ஒற்றுமையிலும் அன்பிலும் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மருத்துவர்களெல்லாம் மருத்துவரே இறைவா, இன்று எம் ஊரில் மருத்துவமனையிலும் நாட்டிலும் குறிப்பாக கேரளாவில் மழையினால் பாதிக்கப்பட்ட மக்கள் அனைவரையும் நலம் சுகம் தந்திட காத்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பே இறைவா, குடும்பங்களை பற்றி தியானிக்கும் என்று எங்கள் ஊரில் உள்ள ஒவ்வொரு குடும்பங்களும் இறைவேண்டலில் சிறக்கவும், குடும்ப ஜெபம் மற்றும் அன்பு, மகிழ்ச்சி, சமாதானம், வாழ்வின் நிறைவே பெற இறைவனோடு உள்ள உறவை நாங்கள் எமது ஜெபம் மூலம் பலப்படுத்தி வாழ இறைவா எங்கள் எண்ணங்கள், செயல்கள், பகிர்வுகள் அனைத்தும் உம்மை நோக்கி இருந்து தோபியா, சாரால் குடும்பங்களைப் போல சிறப்பான இணைபுரியா குடும்பங்களாக வாழ அருளை, ஆவியின் கனிகளை பொழிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நல்லாயனே இறைவா, இன்று எமது திருவிழா திருப்பலியை தலைமையேற்று மேலும் எங்களுக்காக ஜெபித்து ஆசீர்வதித்த தந்தை போஸ்கோ, மறையுரையாற்றி நல்லதொரு சிந்தனை தந்து குடும்பங்களாக வாழ வேண்டும் என்று ஆசீர்வதித்த தந்தை வியாகப்பன் மற்றும் திருப்பலியில் இணைந்து எங்களுக்காக நிறைவேற்றி ஜெபித்து எங்களை ஆசீர்வதித்த தந்தையர்கள் ஜெயபாலன், லியோ, ஜோசப் ராஜன், கஸ்பா ராஜா அனைவருக்கும் உடல் உள்ள சுகம் பெற்று இவர்கள் பணி சிறக்க வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கருணை கடலே இறைவா, எங்கள் ஊரை வழிநடத்தும் எமது ஊர் பொறுப்பாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து இந்த திருவிழா காலங்களிலும் வரும் காலங்களிலும் அவர்கள் ஊரை வழிநடத்த போதுமான உடல் உள்ள நலம் தந்து காத்திட இறைவாமை மன்றாடுகிறோம். நம்ம ஊருடைய தனிப்பட்ட தேவைக்காகவும் மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அன்பான தந்தையே, உடைய பிள்ளைகளாகிய நாங்கள் உம்மை நோக்கி எழுப்பிக் கொண்டிருக்கின்ற ஜெபங்களை நீர் கருணையோடு கண்ணோக்கியிருளும். எங்களுக்கு தேவையானதை தேவையான நேரத்தில் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை நோக்கி மன்றாடுகின்றோம். ஆமென். பலியாக என்னை தந்தே, என்றும் எந்தன் பணி வாழ்வை ஏற்றிடுவார்.
தினம் தேடி அலைகின்ற நெஞ்சங்கள் வீதியில் ஆயிரமே. அரவணைக்கும் கரம் தேடி ஆர்வமுடன் காத்திருக்கும் மனிதர்கள் கூட்டமிங்கே. அன்போடு நான் வாழுவே, சிந்தும் கண்ணீரை நான் மாற்றுவே. நல்லன்பை தேடும் புவிமாந்தர் வாழ என் வாழ்வை பலியாக்குவே, என் வாழ்வை பலியாக்குவே. அன்புக்குரியவர்களே, உங்களுடையதும் என்னுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாக இருக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் உனது திருவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே இறைவா, புனித என்னாசியாரின் விழாவில் நாங்கள் அளிக்கும் காணிக்கைகள் உமக்கு உகந்தனவாய் இருப்பனவாக. புனிதத்திற்கெல்லாம் ஊற்றாக நீர் ஏற்படுத்தும் தூய்மைமிகு இம்மறைபொருட்கள் எங்களையும் உண்மையினால் புனிதப்படுத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்புனிதர்களின் சிறப்புமிக்க எடுத்துக்காட்டால் தூண்டப்பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால்
அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக்கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரை, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுபனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அவர் கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் திருவுடலை ஆராதிக்கின்றோம். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அவர் கொடுத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் திரு இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். ஆராதிக்கின்றோம், நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் திரு இரத்தத்தை ஆராதிக்கின்றோம். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக்கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகின்றோம். இவ்வலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியாள், அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்துதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், நாங்கள் கொண்டாடக்கூடிய எங்களது ஊரின் பாதுகாவலர் புனித லோயலா இன்னாசியார் மற்றும் எங்களது ஊரிலே இருக்கக்கூடிய எங்களது அன்பு புனிதர்கள்,
சவேரியார், அந்தோணியார், புனித அந்தோணி மரிய கிளாரட், புனித அன்னை தெரேசா மற்றும் புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாகவும் அடியாராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் அந்தோணிசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பங்களின் வேண்டுதலுக்கு கனிவோடு செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டுச் சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது ஆட்சியால் என்றும் மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் சமாதானத்தை அறிவித்து மகிழ்வோம்.
போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எம்மேல் இரக்கம் வையும் உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதி அருளும் எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரே, அவர் வார்த்தை மட்டும் சொல்லிடலாம். எனது ஆன்மா நலமடையும். நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. தேனான உன் நினைவே தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. தீராத ஆவல் உன்னை தேடச் சொல்லுதே, வாராத உந்தன் மகன் நாடச் சொல்லுவே. இமைகளில் இருந்து நீ சுமைகள் தாங்கும் சொந்தமாகினாய். அகத்தினில் அமைதியை தந்திடும் எந்தன் தந்தையாகினாய். நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே.
சங்கீதமாய் உன்னை தேடும் உள்ளம் முட்டிக்கொள்ளும் முன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. உன்னை தேடும் உள்ளம் முட்டிக்கொள்ளும் முன்னிலே, உன்னை பாடும் உள்ளம் வாழும் இந்த மண்ணிலே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. தேனான உன் நினைவே தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. தேனான உன் நினைவை தேடி வரும் சங்கீதமே, பாடாத நாவும் உன்னை பாடவே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே, கண்ணுக்குள்ளே வாரும் எந்தன் ஜீவனே. நெஞ்சுக்குள்ளே வாரும் எந்தன் இயேசுவே. கண்களை மூடி கரங்களை குவித்து நம்மை தேடி வந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். பாவிகளாக இருந்தாலும் பலவீனப்பட்டு கிடந்தாலும் ஆண்டவரை விட்டு வெகு தொலையில் சென்றாலும் ஆண்டவர் நம்மை தேடி வந்திருக்கின்றார். நீயே ஆசியாக இருப்பாய் என்று ஆபிரகாமுக்கு சொன்ன அதே கடவுள் இன்று நம்மை தேடி வந்து நம்மை ஆசீர்வாதத்துக்குரிய பிள்ளையாக மாற்றியிருக்கிறார். மறையுறையிலே நாம் கேட்டது போல நாம் ஜெபிக்கின்ற பொழுது எத்தனையோ காரியங்களை பெற்றிருக்கிறோம். எல்லாம் முடிந்தாலும் கூட என் கடவுள் இன்னும் இருக்கின்றார். எல்லாம் அழிந்து போனாலும் கூட என் கடவுள் அழிந்து போவதில்லை. இதோ யோபு சொல்வது போல என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் என்ற இறைவார்த்தை. அந்த மீட்பர் இன்று நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்றார். நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, என்னை தேடி வந்தவரே, நன்றி இயேசுவே. உம்மை நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறேன். என் வாழ்விலே மிகப்பெரிய காரியத்தை நீர் செய்யும் என்று சொல்லி ஆண்டவருக்கு நன்றி கூடி மன்றாடுவோம். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, உங்கள் ஒவ்வொருவருக்கும் அன்பு கலந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்முடைய ஊரின் பாதுகாவலர் புனித லோயலா இன்னாசியாருடைய 9வது நவநாளை ஒரே குடும்பமாக சீரும் சிறப்புமாக மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். இந்த 9வது நவநாளிலே இந்த திருப்பலியை நிறைவேற்றி கடவுளுடைய அருளையும் ஆசீரையும் தந்து கொண்டிருப்பவர் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு தந்தை அண்ணன் போஸ்கோ குணசீலன் அவர்கள். தந்தை அவர்கள் நமது தென்காசி மறைவட்டத்தினுடைய அதிபர் தந்தையாக மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய மறைவட்டத்திலே நடக்கக்கூடிய ஒவ்வொரு நிகழ்வுகளையும் மிக சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உணர்வோடு எல்லா மக்களையும் அதில் ஈடுபாடு செய்வது உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு காரியம். கடந்த வருடத்திலே நாம் பார்த்தோம், அன்பிய கூட்டமாக இருக்கலாம் அல்லது நமது மறை மாவட்டத்திலே நடைபெறக்கூடிய எது ஒரு நிகழ்வாக இருக்கலாம், எல்லாவற்றிலும் நம்முடைய மறை வட்டமானது முதன்மையாக சிறந்தது என்றால் அதற்கு காரணம் அன்பு தந்தை. கடந்த வருடத்திலே தவக்காலத்திலே மிகச் சிறப்பான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. எந்த மக்களும் நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆண்டவரை சந்திக்கின்ற பொழுது நிறைவாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பலவிதமான திட்டங்களை மிக சிறப்பாக செய்து அந்த மறை மாவட்டத்தினுடைய தவக்கால திருப்பயணத்தை எல்லோரும் போற்றக்கூடிய அளவுக்கு மிக சிறப்பாக செய்தார்கள். அதே நேரத்தில் நம்முடைய அன்பு தந்தை தூய மிக்கேல் அதிதூதருடைய பங்கு தந்தையாக அதிபர் தந்தையாகவும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். பங்கிலே பலவிதமான காரியங்களை முன்னெடுத்து செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக கல்வியினுடைய வளர்ச்சி, இன்னும் பங்கிலே பலவிதமான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். நம் மீது தனிப்பட்ட பாசம், ஒரு தனிப்பட்ட அன்பிலே இந்த நாளில் நம்ம தேடி வந்திருக்கிறார்கள். அன்பு தந்தை அண்ணன் போஸ்கோ குணசீலன் அவர்களுக்கு நம்முடைய ஊரார் அனைவருடைய சார்பாக இந்த பொன்னாடை போர்த்தி சிறப்பு செய்து நம்முடைய நன்றியும் ஜெபத்தையும் உரித்தாக்கிக் கொள்கிறோம். மேலும் இந்த நாளிலே
குடும்பமும் இறைவேண்டலும் என்ற தலைப்பிலே அருமையான ஒரு சிந்தனையை வழங்கியவர்கள் அன்பு தந்தை அண்ணன் அந்தோணி வியாகப்பன் அவர்கள், நமது வாடியூர் பங்கை சார்ந்தவர்கள். மிக சிறப்பான முறையிலே இந்த நாளிலே மறையுறை நிகழ்த்தினார்கள். தந்தை அவர்கள் பாலை மறைவட்டத்தினுடைய அதிபர் தந்தையாகவும் அளவந்தான் குலத்தினுடைய பங்கு தந்தையாகவும் மிக சிறப்பாக பணியாற்றியவர்கள். தந்தை அவர்களை பற்றி நாம் சொல்ல வேண்டிய தேவையில்லை. காரணம், நம்முடைய தாய் பங்கான சேந்தமரத்தில் மிக சிறப்பான ஒரு காரியத்தை செய்தவர்கள். சின்ன இன்னாசியார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகச்சிறந்த ஒரு பெயரை எடுத்தவர்கள். 100ஆண்டு விழாவை மிகச்சிறந்த முறையில் கொண்டாடியவர்கள். இன்னும் பலவிதமான காரியங்களை முன்னெடுத்தவர்கள். என்னுடைய குருத்துவ வாழ்வினுடைய முதல் நிலையை அண்ணன் அவர்களிடமிருந்து தான் நான் கற்றுக்கொண்டேன். ஒவ்வொரு காரியத்தையும் மிக சிறப்பாக செய்யக்கூடியவர்கள். இன்னும் நான் பார்க்கின்ற பொழுது வியந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் இருக்கும். இதை செய்ய முடியுமா முடியாதா என்ற ஒரு கேள்வியை அவருடைய உள்ளத்தில் ஒருபோதும் எழாது. ஏன்னா அவருடைய வார்த்தை அப்படி, அவருடைய ஜெபம் அப்படி. ஒரு சின்ன எடுத்துக்காட்டு கூட சொல்வேன். அடிக்கடி நான் கருத்தப்பள்ளியூரில் இருக்கின்ற பொழுது தந்தை அவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, மெழுகுதிரி ஏற்றி அவர்கள் ஜெபிப்பார்கள். எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். எந்த ஒரு காரியமாக இருக்கட்டும், அதே போல ஜெபிப்பதலாக இருக்கட்டும், இன்னும் அந்த கருத்தப்பள்ளியூர் பங்கு இன்னும் அவருடைய பெயரை சொல்லி கொண்டிருக்கும். அது மேல்நிலை பள்ளியாக இருக்கட்டும் அல்லது அந்த பங்கிலே எல்லா இடத்திலுமே அவருடைய செயல்பாடு அதிகமாக இருக்கும். காரணம் என்ன அப்படின்னா, நான் அடிக்கடி சொல்லுவேன், அவர் ஜெபிக்கக்கூடிய ஒரு மனிதர். அதே போல மறையுறை நிகழ்ச்சுவதிலே மிக சிறந்த மனிதர். வார்த்தைகளை அதற்கென்று தேர்ந்தெடுத்து மிகச் சிறப்பாக நம்முடைய உள்ளத்திலே பேசக்கூடிய ஒரு அன்பு தந்தை. இந்த நாளிலே நாம் அழைத்திருந்தோம். நம்முடைய அழைப்பை ஏற்று நமது ஊருக்கு வருகை தந்து சிறந்த முறையிலே குடும்பமும் இறைவேண்டல் என்ற தலைப்பிலே அருமையான மறையுறை நிகழ்ச்சி இருக்கிறார்கள். அன்பு தந்தை அண்ணன் அந்தோணி வியாகப்பன் அவர்களுக்கு நம்முடைய ஊரார் அனைவருடைய சார்பாக இந்த பொன்னாடையை போற்றி நாம் சிறப்பு செய்கிறோம். மேலும் இந்த நாளிலே நம்மோடு இணைந்து ஜெபித்து கொண்டிருப்பவர் நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை அண்ணன் ஜெயபாலன் அவர்கள். கொடியேற்றத்தின் போது வந்திருந்தார்கள். இன்றும் நாளையும் நம்மோடு இருப்பார்கள். அவருடைய உடனிருப்பு நம் ஒவ்வொருவருக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கிறது. நம்முடைய பங்கிலிருந்து உருவான அன்பு தந்தை மிக சிறப்பாக இந்த மண்ணை நேசிக்கக்கூடியவர்கள், இந்த ஆலயத்தை நேசிக்கக்கூடியவர்கள், நமது ஊரில் உள்ள ஒவ்வொரு குடும்பத்தையும் நேசிக்கக்கூடியவர்கள். இந்த நாளிலே நம்மோடு இணைந்து நமக்காக ஜெபித்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு தந்தை ஜெயபாலன் அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை, நன்றியும் ஜெபத்தையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறோம். மேலும் இந்த நாளிலே நம்முடைய மண்ணின் மைந்தர் அருட்தந்தை ஜெயபாலன் அவர்களோடு இணைந்து வந்து நமது ஊரினுடைய ஒவ்வொரு குடும்பத்திற்காக ஜெபித்து கொண்டிருப்பவர் அருட்தந்தை கஸ்பார் அவர்கள். மதுரையில் உள்ள ஆங்கில பள்ளியில் அவர்கள் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறார்கள். இன்றும் நாளையும் நம்மோடு இருந்து நம்முடைய மகிழ்ச்சியில், நம்முடைய சந்தோஷத்தில் பங்கெடுப்பதற்காகவும் நமது குடும்பங்களுக்கு சிறப்பான ஒரு நல்ல ஜெபத்தை முன்னெடுக்கும் வந்திருக்கிறார்கள். அன்பு தந்தை கஸ்பார் அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களையும் நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் எப்போதும் நமது உறவில், நமது வாழ்வில் நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய அன்பு தந்தை அண்ணன் புதுமை ஜோசப் ராஜன் அவர்கள் சுரண்டை பங்கிலே மிக சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். திருத்தல அதிபராக இன்னும் அற்புத சுரங்கத்தை தேடி வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் அந்தோணியாருடைய அருளையும் ஆசீரையும் மிக சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இங்கு நடைபெறக்கூடிய நிகழ்வை உலகம் முழுவதும் அவர்கள் ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, தந்தையவர்கள் தேடி வருகின்ற ஒவ்வொரு மக்களுக்கும் ஆண்டவருடைய இரக்கத்தையும் கனிவையும் தன்னுடைய நல்ல ஆலோசனைகளால் சிறப்பாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். அன்பு அண்ணன் ஜோசப் ராஜன் அவர்களுக்கு மிகச்சிறந்த முறையிலே நமது நன்றியும் வாழ்த்துக்களையும் ஜெபங்களையும் அன்போடு உரித்தாக்கிக் கொள்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த திருப்பலி முடிந்தவுடன் உடனடியாக புனிதரின் திருவுருவமானது மந்திரிக்கப்படும். எனவே இறைமக்கள் அனைவரும் இந்த புனிதரின் திருவுருவத்துக்கு முன்பாக கூடுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, நாளை 8 மணிக்கு ஜெபமாலை ஆரம்பிக்கப்படும். நாளை 8 மணிக்கு ஜெபமாலை ஆரம்பிக்கப்படும். வந்தாலும் வரட்டாலும் என்ன செஞ்சிருவேன், பூசையை ஆரம்பிச்சிருவேன். இன்றைக்கி ஆரம்பித்த மாதிரி ஆரம்பிச்சிருவேன்.
அதனால் பிரியமானவர்களே, நாளை 8 மணிக்கு ஜெபமாலை, அதனைத் தொடர்ந்து புனிதருடைய திருவிழா திருப்பலி நடைபெறும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அனைவரும் நன்றி மன்றாட்டுக்காக எழுந்து நிற்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரே, புனித இஞ்ஞாசியாரை நினைவு கூர்ந்து இப்புகழ்ச்சி பலி வழியாக உமக்கு நன்றி கூறுகின்றோம். உமது மாட்சியை நாங்கள் முடிவில்லாமல் புகழ இப்பலி எங்களை அழைத்து செல்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். அன்புக்குரியவர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவிழா வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றோம். உங்களுடைய திருவிழா மகிழ்ச்சியில் பங்கெடுப்பதற்காக எங்களை அழைத்து இந்த வழிபாட்டிலே உங்களோடு இணைந்து ஜெபிப்பதற்கு எங்களுக்கு அழைப்பு கொடுத்த உங்களுடைய அன்பு பங்குத்தந்தை அருட்தந்தை லியோ ஜெரால்டு அவர்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பாக மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இறைவனின் சிறப்பு ஆசிரியை பெற தலைவணங்கி மன்றாடுவோம். புனிதர்களின் மாற்றியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்புமிக்க வேண்டல்களால் உங்களுக்கு வலுவூட்டி உங்கள் மீது தமது முடிவில்லா ஆசியை பொழிவாராக. நீங்கள் அவர்களின் பரிந்துரையால் இம்மையில் தீமையிலிருந்து விடுதலையையும் அவர்களுடைய புனித வாழ்வின் எடுத்துக்காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதரர் சகோதரிகளுக்கும் பணி செய்வதில் என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தம் மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லா அமைதி பெறுவதைக் கண்டு அகமகிழும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவுற்றது. இறைவனுக்கு நன்றி.